ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான கூலி 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான நிலையில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. இப்படம் தணிக்கையில் ஏ சான்றிதழுடன் வெளியானது. படம் வெளியான முதல் சில நாட்கள் பெரிய அளவில் கூட்டம் வந்தாலும் ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டதால் குழந்தைகளுடன் குடும்பமாக படத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே படத்திற்கு UA சான்றிதழுடன் தியேட்டர்களில் திரையிட அனுமதிக்க வேண்டும் என சன் பிக்சர்ஸ் சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தது. அதனைத் தொடர்ந்து கூலி திரைப்படத்தை UA சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரி பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி தமிழ்செல்வி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன், அதிகப்படியான சண்டை காட்சிகள் இல்லாத தமிழ் படங்களை பார்க்க முடியாது, மோசமான வார்த்தைகள் நீக்கப்பட்டுள்ளன, மது காட்சிகள் மறைக்கப்பட்டுள்ளன, சென்சார் போர்டு தெரிவித்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளன என வாதிட்டார். சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ சான்றிதழை முதலில் ஏற்றுக்கொண்ட படக்குழு தற்போது UA சான்றிதழ் கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளது. படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக அனைத்து குழுக்களும் சேர்ந்து ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. வன்முறை காட்சிகளை நீக்கிவிட்டு UA சான்று கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இப்படத்திற்கு UA சான்றிதழ் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.